ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, காலைல தான் சரி ரீசனிங் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இந்த 18th கொஷின் பேப்பர் தான் சால்வ் பண்ணேன். 30 ரீசனிங் கொஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா June 12, 2025 ஷிஃப்ட் 3 அன்னைக்கு கேட்டிருந்த கிராஜுவேட் லெவல் ரீசனிங் கொஷின். ஓகேங்களா, NTPC எக்ஸாம் அப்போ நடந்துச்சுல, அதெல்லாம் கேட்ட கொஷின் தான் இந்த கொஷின். சால்வ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டம் தான் ஃபைட்டர்ஸ், ரெண்டாவது அட்டம்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அட்டம் தான் இது. அப்படி சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 29 கொஷின் வந்து கரெக்டாக இருக்குது, 1 தப்பாகிடுச்சு. அதுவுமே என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்காக தான் தப்பாகிருக்கு. இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியுமே 1 தப்பாகிருக்கு. சரி, அது என்னன்ட்டு நம்ம கடைசியாக பார்ப்போம். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 60% வந்திருக்கு. அக்யூரசி பார்த்தீங்கன்னா 96.67. அட்டம்ப்ட்டு 30க்கு 30 பண்ணியிருக்கோம். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28.67 30க்கு. அதான் ஒரு கொஷின் தப்பு, அப்புறம் 1/3 மார்க் மைனஸ் பண்ணல, அது பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கொஷின் தப்பாக இருந்துக்கே பாருங்கள், என்னுடைய ரேங்க்கு 8354 பேர் சால்வ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 போயிட்டேன். அப்போ எத்தனை பேர் வந்து ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். அதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குன்ட்டு. புரியுதுங்களா? ஓகே, நம்ம இப்போ சொல்யூஷன்ஸை பார்க்க ஆரம்பிச்சலாம் ஃபைட்டர்ஸ். இந்த ரெட் கலர் சிம்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் வந்து இப்போ டாப்பர் ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறாருன்னா அந்த டைமிங்கை விட நம்ம அதிகமான டைமிங் எடுத்துக்கிட்டா இந்த ரெட் கலர் சிம்பிள் காட்டும். வேற இப்போ கிரீன் கலர் சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே நம்ம கம்மியான டைம்லேயே இந்த கொஷினை சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மீனிங் தான். ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் ரெட் கலர் லைட் எரிச்சிருக்கு. தென் 8th கொஷின், அதுக்கப்புறமேட்டு 13th கொஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 70th கொஷின் நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால் அது கணக்கில் வரல. மிச்ச எல்லா கொஸ்டினுமே நம்ம கரெக்டான டைமுக்குள்ளே சால்வ் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் கம்மியான டைம்லேயே சால்வ் பண்ணிட்டோம். டாப்பர் சால்வ் பண்ணுற டைமை விட கம்மியான டைம்லேயே சால்வ் பண்ணியிருக்கோம். அது இப்போதைக்கு நல்ல விஷயம்தான். ஓகே, தென் லீடர் போர்டில் வந்தீங்கன்னா 30க்கு 30 கண்ணன் எடுத்திருக்காரு. சுனில், ரவி, வேறு எதனா தமிழ் பேர் எதனா இருக்கான்னு பாருங்கள். விஜயகுமார், ஆனால் பார்த்தா தமிழ் ஆள் மாரியே தெரியல. இங்கே பிரியா குமாரின்னு ஒருத்தவங்க எடுத்துருக்காங்க. மேபி இவங்க தமிழ் ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, மிச்செல்லாம் பாருங்க, எல்லாம் வடக்கன்ஸ் தான். ஓகே, வேறு எதனா தமிழ் பேர் இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பூஜா குப்தா தமிழ் ஆள் இல்லை. அவ்வளோதான் காட்டுது. நம்ம ரேங்க் வந்து 3310 காட்டுது, ஒரு கொஷின் தப்புக்கு. ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம கொஷின் இன் டீட்டெயிலாக பார்க்கலாமா? இந்த கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நான் 54 செகண்ட் எடுத்திருக்கேன். இப்போது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 24 செகண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, டாப்பரே வந்து 24 செகண்ட்ஸ் தான் எடுக்கிறாரு. நம்ம 54 கொஷின் சால்வ் பண்ணிட்டோம். இது ஏன்னா நான் எக்ஸாம் மீன்ஸ் நான் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான். இது ஏன் இவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னா இந்த கொஷனுக்கு டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பேப்பர் பென்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனாலேயே கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இருக்கோம். நோ ப்ராப்ளம். இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து என்ன போட்டிருக்கேன், 1 தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த டாப்பரே வந்து பார்த்தீங்கன்னா 14 செகண்டில் சால்வ் பண்ணியிருக்காரு. பட் நம்ம 6 செகண்டில் சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். இது ஈஸியான கொஷின் தான், நோ நீட் டு வரி. ஓகேங்களா, சொல்யூஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு நம்ம கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். தென் தேர்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், 42 செகண்ட் நான் எடுத்திருக்கேன். டாப்பர் பார்த்தீங்கன்னா 53 செகண்ட் எடுத்திருக்காரு. ஓகே, 11 செகண்ட் வந்து கம்மியாக எடுத்திருக்கோம். ஓகே, நோ ப்ராப்ளம். இதுவுமே ஈஸி தான் ஃபைட்டர்ஸ். எல்லா கொஷினுமே ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். இந்த கொஷின்லாம் பாருங்கள், 4th கொஷினில் வந்து நான் 23 செகண்ட் எடுத்திருக்கேன். பட் டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 29 செகண்டு. இதுலேயும் கம்மியான டைமில் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த 5th கொஷின் இதுவும் ஈஸி தான் ஃபைட்டர்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்டு அனாலஜி வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டட் வேர்டாக தான் கொஷினாக தான் அதிகமாக இருக்குது. NTPCயில் இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஷின் இதுலேயும் ஈஸியான கொஷின்ஸ் தான். ப்ரிசைடிங் அண்டு நெக்ஸ்ட் ஃபாலோவிங் நம்பர் என்னன்னு கேட்டு எத்தனை பேர் இருக்குன்னு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினுமே ஈஸி தான், நோ நீட் டு வரி. இதுக்கு நான் 10 செகண்ட் எடுத்திருக்கேன். பட் டாப்பர் பார்த்தீங்கன்னா 22 செகண்ட் எடுத்திருக்காரு. ஓகே, இதுலேயே நம்ம ஒரு 12 செகண்ட் சேவ் பண்ணியிருக்கோம். நான் சொன்னதான் ஃபைட்டர்ஸ், யூஸ்வலாக வந்து ஒரு ரீசனிங் கொஷின்னா 15 செகண்ட் எந்த கொஷினாக இருந்தாலும், இல்லை கொஞ்சம் டஃப்பான கொஷின், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின்லாம் இருக்குன்னா ஒரு 25 செகண்ட் போகலாம். அதுக்கு மேலாம் போனால் உங்களுக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஓகே, தென் இந்த 7th கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இதுக்கு வந்து நான் 7 செகண்ட் தான் எடுத்திருக்கேன். வாவ், பட் டாப்பர் வந்து 22 செகண்டு ஆவரேஜாக. ஓகே, சூப்பர். இந்த கொஷினுக்கு தான் ரெட் சிம்பிள் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. யூஸ்வலாக 28 செகண்டில் போகிறாங்க, 4 செகண்டு லேட்டாக சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, பிகாஸ் அந்த ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணிட்டு வரும்போது 3rd ஆப்ஷனில் தான் கரெக்டாக இருந்திருக்கு, அதனால. ஓகே, நோ ப்ராப்ளம்.
தென் இந்த 9th கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் தான் கொஞ்சம் படித்து நம்ம சால்வ் பண்ணலாம். டிரெக்ஷன் பேஸ்டு கொஷின், இதுவுமே ஈஸியான கொஷின் தான். ஸோ மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம டிரெக்ஷன்லாம் கரெக்டாக போடுறோமான்ட்டு ஒரு ரீசெக் பண்ணுவோம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா 8000 வந்து சேர்ந்து சால்வ் பண்ணும்போது 1 நிமிஷம் 15 செகண்ட் வந்திருக்கு. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா 44 செகண்டில் இந்த கொஷினை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 10th கொஷின் ஃபைட்டர்ஸ், இதுதான் வந்து கொஞ்சம் அது இந்த ரேங்கிங் கொஷினில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுக்கு பாருங்கள் 49 செகண்ட் நான் எடுத்திருக்கேன். தென் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 3 செகண்ட், அதாவது 63 செகண்ட் ஆகுது இந்த கொஷின் சால்வ் பண்ண. நம்மளுக்கு 49 செகண்ட் தான், விச் மீன்ஸ் அது ஒரு 14 செகண்ட் நம்ம முன்னாடியே முடிச்சிருக்கோம் இந்த கொஷினுக்கு. அப்போ இந்த 14 செகண்டில் நான் அடுத்த கொஷினை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், இதுவுமே பார்த்தீங்கன்னா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின் தான். ஸோ இந்த கொஷினை வந்து நான் எத்தனை செகண்டு 37 செகண்டில் சால்வ் பண்ணியிருக்கேன்னா. ஓகே, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 1 செகண்டில் சால்வ் பண்ணுறாங்க. சூப்பர். இதுலேயுமே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நமக்கு ஏதாவது ஒரு 20 செகண்ட் நம்ம மிச்சப்பட்டிருக்கோம். சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அகெயின் இது ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஷின் தான். ஓகே, இந்த கொஷினுக்கு பாருங்கள் 26 செகண்டு 20 செகண்ட் இதில் சேவ் பண்ணியிருக்கோம். சூப்பர். இதுலையுமே நான் ஒவ்வொரு ஆப்ஷன் வந்து செக் பண்ணிட்டு வந்தேன். பட் இந்த மூணு ஆப்ஷனுமே கியூ ஸ்டார்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக இதில் தான் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். அதனால டேரெக்டாக செகண்ட் லெட்டர் செக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ யூன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இதில் பின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த 13th கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இதுக்கு வந்து நான் 22 செகண்ட் எடுத்திருக்கேன். பட் யூஸ்வலாக வந்து 19 செகண்ட் எடுத்திருக்காங்க, விச் மீன்ஸ் 3 செகண்ட் டிலே. ஓகே, 3 செகண்ட் டிலேவால் நம்மளுக்கு ரெட் லைட் காமிச்சிருக்கு இந்த கொஷினில். இதுவும் ஈஸி கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். வென் டயக்ராம் கொஷின்லாம் ஈஸி தான், உங்களுக்கே தெரியும். ஈஸியாக இருந்தாலும் நான் அதிக டைம் எடுக்கிறேன்னா. ஓகே, பிளட் ரிலேட்டட் கொஷின் ஃபைட்டர்ஸ், இதுக்கு வந்து 24 செகண்ட் எடுத்திருக்கேன். பட் டாப்பர் வந்து 44 செகண்ட், விச் மீன்ஸ் இதுலேயே 20 செகண்ட் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இந்த 20 செகண்ட் வச்சு நான் இன்னொரு கொஷினை சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 26 செகண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, பட் யூஸ்வலாக இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 35 செகண்ட். ஸோ இதுலேயுமே ஒரு 9 செகண்ட்ஸ் வந்து சேவ்டு ஃபார் அஸ். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், இந்த கொஷினுக்கு இதில் கண்டிஷன்லாம் ரீட் பண்ணி இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? அதுதான் இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இந்த கொஷின் நான் எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிட்டேன்னா 37 செகண்டு. பட் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 40 செகண்டு. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக இந்த கொஷின் டைம் எடுக்கும் தான், அது உண்மை தான். பிகாஸ் நம்ம இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்ட்டு இந்த கொஷினில் வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆன்சர் என்னன்ட்டு போட முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இந்த கொஷின் நம்ம போட்டாகணும். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், இதில் தான் தப்பு பண்ணியிருக்கேன், வெரி பேட். ஸோ என்னன்னா வந்து இங்கே வந்து 8 கிலோமீட்டர் போகுதுல்ல, இது வந்து நான் 7ஆக போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதனால் அந்த 1 கிலோமீட்டர் எனக்கு வந்து இடிச்சிருக்கு. நான் 2ன்னு போட்டேன், பட் 1 தான் கரெக்டாக இருந்திருக்கு. ஆனால் டிரெக்ஷன்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், ஈஸ்ட் டிரெக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ மை பேட் லேக், இந்த கொஷின் தப்பாகிடுச்சு ஃபைட்டர்ஸ். இல்லைனா ஃபுல் மார்க் வந்திருக்கும், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த 8th கொஷின் பாருங்கள், ரவுண்ட் டேபிளில் உட்காடுறாங்க. ஸோ இந்த கொஷினை சால்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு எவ்வளோ டைமிங்னா 53 செகண்ட் எடுத்திருக்கேன். பட் ஆவரேஜாக எவ்வளோ டைமிங் ஆகுது இந்த கொஷினுக்குனா 1 நிமிஷம் 15 செகண்ட். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் இதில் ஒரு 7, அது ஒரு 15, எவ்வளோ ஃபைட்டர்ஸ் 22 செகண்ட் இந்த கொஷினுக்கு நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், இதை வந்து 19 செகண்டில் போட்டிருக்கேன், மிஸ்ஸிங் நம்பர் கொஷினை. பட் யூஸ்வலாக வந்து 31 செகண்டு, இதுலேயும் ஒரு 12 செகண்டு சேவு. சூப்பர். கான்செப்ட் ஈஸி தான். ஓகேங்களா? நோ நீட் டு வரி. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 38 செகண்ட் ஆயிருக்கேன் எனக்கு. ஓகே, பட் யூஸ்வலாக 38 செகண்ட் தான். ஓகே, கரெக்டாக எட்ஜில் வந்து நின்று இருக்குது, மைனஸாக ஆகலை ப்ளஸ்ஸாக ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், இதுவும் ஈஸி தான் ஃபைட்டர்ஸ். ஜஸ்ட் சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணி போடுறோம். இதுக்கு 33 செகண்ட் ஆயிருக்கு எனக்கு. பட் ஆவரேஜாக 1 நிமிஷம் எடுத்துக்கிறாங்களா இந்த கொஷினுக்கா? ஓ மை காட் ஃபைட்டர், இந்த கொஷின் சால்வ் பண்ணுவோம் 1 நிமிஷம் ஆகுது? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டேரெக்டாக ப்ளஸுக்கு மைனஸுக்கு போட போகிறீங்க, மைனஸுக்கு ப்ளஸ் போட போகிறீங்க, இன்ட்டுக்கு டிவைடுக்கு இன்ட்டு போட்டு சால்வ் பண்ண போகிறீங்க. இதுக்கு ஏன்ப்பா இவ்வளோ செகண்ட் ஆகுது? ஏன்ப்பா டாப்பரை இவ்வளோ செகண்ட் எடுக்கிறாரா? இல்லை படிக்காதவங்களாம் சேர்ந்து சால்வ் பண்ண இவ்வளோ டைம் ஆகுதா? ஒன்றும் புரியல. ஓகே, பட் இட்ஸ் டூ மச் ஃபைட்டர்ஸ். இவ்வளோ டைமிங்லாம் ஆகாது. ஜஸ்ட் நானே பாருங்கள் 33 செகண்டில் போட்டேன். ஸோ என்னை விட மேக்ஸ் ஸ்பீடாக போடுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இந்தியாவில், எக்ஸாம் படிக்கிறவங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 25 செகண்டில் இந்த கொஷினை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், இதுலேயும் ஜஸ்ட் நம்ம சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கு 28 செகண்ட் தான் எடுத்திருக்கேன். பட் இதுக்கும் ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 4 செகண்ட் காட்டுது.
இப்படி தான் இவ்வளோ டைமிங் ஆகுதுன்னு எனக்கும் தெரியல. ஓகேங்களா? ஓகே, லீவ் இட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ் நம்பர் அனாலஜி கொஷின் கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸியான கான்செப்ட் தான். +2 பண்ணி தென் 3 பண்ணுறாங்க, 2 பண்ணுறாங்க. ஸோ இது கண்டுபிடிக்க எனக்கு 17 செகண்ட் ஆயிருக்கு. பட் யூஸ்வலாக 39 செகண்டு. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு 22 செகண்டாக சேவ் பண்ணியிருக்கோம். சூப்பர். 24வது கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் வந்து ஈஸி தான். இதுலேயும் வந்து இந்த நம்பரில் வந்து ஆட் நம்பருக்கு வந்து என்னப்பா -1 பண்ணுறாங்க, ஈவன் நம்பருக்கு +2 பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணி அப்புறமேட்டு இந்த கண்டிஷனுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எனக்கு எவ்வளோ டைமிங் ஆயிருக்குன்னா 37 செகண்ட் ஆயிருக்கு. ஆவரேஜாக இந்த கொஷினுக்கு 37 செகண்டில் தான் போடுறாங்க. ஸோ எல்லாரும் போடுற டைமிங்கில் தான் நானும் இந்த கொஷினை போட்டிருக்கேன். நோ நீட் வரி. நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர். இந்த கொஷின் கொஞ்சம் கஷ்டமான கொஷினா டைம் எடுக்கிற கொஷின். பிகாஸ் நம்ம எல்லா சென்டென்ஸையும் ரீட் பண்ணி தான் நம்ம சர்க்கிள் போட்டோ இல்லை என்னது எல்லா சிட்டிங் இன்னும் ரோவில் உட்கார வைக்கணும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நான் வந்து 47 செகண்ட் எடுத்திருக்கேன். பட் இங்கே வந்து 1 நிமிஷம் 5 செகண்ட். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 செகண்ட் சேவா. ஓகே, சூப்பர், கிரேட். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். 26வது கொஷின் அகெயின் ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஷினு. இந்த கொஷின் எனக்கு சால்வ் பண்ண 10 செகண்ட் தான். வேறஸ் ஆவரேஜாக 27 செகண்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, இதில் என்னன்னா இந்த கொஷின் ஏன் எனக்கு இவ்வளோ கம்மியான செகண்ட் ஆயிருக்குன்னா ஃபைட்டர்ஸ், டேரெக்டாக கேலேருந்து எம்முக்கு பார்த்தேன், எத்தனை நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். 2 நம்பர் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தென் எஸ்லேருந்து 2 ப்ளஸ் பண்ணால் யூ வந்துருச்சு. யூவில் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்படியே டிக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள். வேறு எதுவுமே நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ ஈஸியான சம்ஸும் ஒவ்வொரு டைம் கேட்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுருலாம். இந்த கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எனக்கு 35 செகண்ட் ஆயிருக்கு. பட் யூஸ்வலாக 45 செகண்ட். ஸோ ஒரு 10 செகண்ட் வந்து சேவ் ஆயிருக்கு இந்த கொஷின் சால்வ் பண்ண. ஸோ ஏகப்பட்ட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஷினாக தான் கேட்டிருக்காங்க அதிகமாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எனக்கு 54 செகண்ட் ஆயிருக்கு. பட் யூஸ்வலாக 1 நிமிஷம் 4 செகண்ட். ஸோ 10 செகண்ட் வந்து சேவ்டு. இந்த கொஷின் ஏன் இவ்வளோ டைம் எடுக்குதுன்னா ஃபைட்டர்ஸ் லென்த்தி கொஷின். ஸோ எல்லா சென்டென்ஸும் நம்ம ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சூப்பர். தென் நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ். இது ஈஸி கொஷின் தான். எனக்கு 17 செகண்ட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து யூஸ்வலாக 34 செகண்ட் ஆகுது. ஸோ இதுலேயுமே ஒரு 17 செகண்ட் நம்மளுக்கு சேவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் ஃபைனல் கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் எனக்கு 21 செகண்டு. பட் யூஸ்வலாக சால்வ் பண்ணால் 42 செகண்ட். இதுலையுமே பாருங்கள் ஆஃப் த டைம் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் 21 செகண்ட் சேவ்டு. இதனால என்னென்ன ஃபைட்டர்ஸ், இந்த 30 கொஷின் சால்வ் பண்ண நீங்கள் 30 நிமிஷம் கூட எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த 30 நிமிஷம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ½ வந்து உங்களுக்கு போயிடுது. அந்த ½ போயிடுறதுனால உங்களுக்கு மேக்ஸ் சால்வ் பண்ணுவோம் இல்லை ஜிகே சால்வ் பண்ணுறதுக்கு டைம் வந்து உங்களுக்கு கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் மேக்ஸுக்குலாம் உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். பிகாஸ் அதில் நீங்கள் நிறைய கால்குலேட்டிவ் மெத்தட்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் டைம் சேவ் பண்ணோன்னா கண்டிப்பாக ரீசனிங்கை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். அந்த 10 நிமிஷம் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மேக்ஸ் கொஷின் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் ஒரு 15 நிமிஷம். எனக்கு இந்த ரீசனிங் கொஷினை 30 கொஷினை சால்வ் பண்ண எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாமா? ஓகே, லெட்ஸ் சீ இட். இவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ 30 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கேன். அதில் 1 தப்பாக இருக்குது பார்க்குறீங்க. நம்ம இப்போ அனலைஸ் பண்ணலாமா? ஓகே, ஸோ அனலைஸ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். ஸ்கோர் பாருங்கள் 28.67. யூஸ்வலாக டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு 30 எடுத்திருக்காரு. அக்யூரசி பார்த்தீங்கன்னாலும் 100 கிட்டே இருக்குது. அட்டெம்ப்ட் பாருங்கள் 30 பண்ணியிருக்கேன். கரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29 கரெக்டு. டாப்பருக்கு 30 கரெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். தென் இன்கரெக்ட் பாருங்கள். இன்கரெக்ட் பார்த்தீங்கன்னா டாப்பர் வந்து 0. எனக்கு வந்து ஒன்று இன்கரெக்ட் ஆகிருக்கு. அதுவுமே பிரச்சனை தான். ஓகே, அதை நம்ம பிறகு சால்வ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். இப்போ தான் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் கான்செப்டுக்குள்ளே வரும், டைமிங். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ டாப்பரே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கிறாரு? 24 நிமிஷம் எடுக்கிறாரா? இது வந்து 25. ஓகேங்களா? மினிட்ஸ் இது. ஓகே, 25 மினிட்ஸு. அதில் அவரே பாருங்கள் 24 மினிட்ஸ் எடுத்துருக்காரு. ஆவரேஜாக சால்வ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க? 24, 25 தான் இதுவும். ஸோ நம்ம எவ்வளோ டைம் எடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். யூ மீன்ஸ் நான் இந்த கொஷினை சால்வ் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துருக்கேன்னா 16 நிமிஷம் தான் எடுத்திருக்கேன். 16 மினிட்ஸ். ஸோ 30 கொஷினை வந்து 16 மினிட்ஸில் சால்வ் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் எனக்கு வந்து 14 மினிட்ஸ் வந்து இதில் எனக்கு வந்து
லாபம் தான். இந்த 14 மினிட்ஸ் நான் மேக்ஸுக்கு சால்வ் பண்ணால் ஒரு 10 கொஷின் கிட்ட நான் சால்வ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 8 கொஷினாச்சும் சால்வ் பண்ணலாம். பிகாஸ் மேக்ஸுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஷின் தான் நம்மளால் போட முடியும். ஓகேங்களா, அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்காது தான். ஸோ அதில் எனக்கு 10 கொஷின் சால்வ் பண்ண எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், ரீசனிங்கை நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்கு மேலே கம்மியாக யூஸ் பண்ண முடியும்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் சேவ் பண்ணலாம். 14 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணலாம். அதுக்கு இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் 15 மினிட்ஸ் தான் என்னுடைய டார்கெட்டு. ஸோ 15 மினிட்ஸுக்கு ஒரு நிமிஷம் வந்து எக்ஸஸாக எடுத்திருக்கேன். நோ ப்ராப்ளம், அதுவே வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஓகேங்களா, ஸோ 16 மினிட்ஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் ஃபைட்டர்ஸ். இதே நான் இப்போ சிஜிஎல் ரீசனிங் சால்வ் பண்ணுறேன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷினா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை நான் ஒரு 13 மினிட்ஸில் சால்வ் பண்ணுவேன், இல்லைனா 14 மினிட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதையும் ஈஸியாக தான் சால்வ் பண்ணுறேன். அதுவும் கிராஜுவேட் லெவல் தான். இப்போ நான் சால்வ் பண்ணுற என்டிபிசி கொஷினுமே கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸி தான் ஃபைட்டர்ஸ், உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். ஸோ ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எவ்ரி திங் இஸ் அச்சீவபிள். ஓகேங்களா, எதுவுமே அன்அச்சீவபிள் கிடையாது. ஸோ அதுதான் ஃபைட்டர்ஸ், இன்றைக்கி தான் இந்த டெஸ்ட்டை வந்து சரி போட்டு பார்ப்போம், சரி நம்ம ஃபைட்டர்ஸுக்கு வந்து காட்டுவோம் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஸோ 13 நிமிஷத்தில் போட முடியும் அப்படின்ற கான்செப்ட் தான் என்னுடைய கான்செப்ட். 25 கொஷின், இது 30 கொஷின்ன்றதுனால 15 நிமிஷம். ஸோ எனக்கு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது, 16 நிமிஷம். நோ ப்ராப்ளம். பட் ஸ்டில் ஒரு கொஷின் தப்பு பண்ணியிருக்கேன். அது வந்து சில்லி மிஸ்டேக் தான், அதை நான் ரெக்டிஃபை பண்ணிப்பேன். நோ நீட் டு வரி. ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ், நீங்களும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், கொஷின்ஸை ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ண உங்கள் ஸ்பீடு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, எக்ஸாம் வரல உங்களுக்கு இது கண்டிப்பாக கை கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணுங்கள், ஃபுல் மார்க் எடுக்க வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒரு கொஷினுக்கு 40 செகண்ட் இல்லை 30 செகண்ட், இவ்வளோ தான். அந்த டைமுக்குள்ளே உங்களாலையும் போட முடியும். ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, அவங்களுடைய ரீசனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய ரீசனிங் ஸ்பீடும் இதனால் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபைட்டர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.